பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமை பொருந்தின ஒரே தேவனுடைய நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த ஒரு 4 எபிசோடில் தேவனை பற்றிய அறிவை ஓரளவுக்கு நம்ம நெருங்கி வந்துட்டோம். தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற அநேகர் இதில் பங்கெடுக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து இவைகளை விளக்கும் பொழுது அது ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். அது மாத்திரமல்ல, பல வருடங்களாக இந்த ஆராய்ச்சிக்குள்ள அல்லது எப்படி இதை விளங்கி கொள்வது என்கின்ற ஒரு ஈகர்னஸோடு, ஒரு வாஞ்சையோடு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே ஒரு வெளிப்பாடு இதில் கிடைத்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சத்தியத்தின் மேல் வாஞ்சையோடு என்ன நடந்தாலும் சத்தியத்திற்கு சாட்சியாக நிற்போம், சத்தியம்தான் நமக்கு என்பதை புரிந்து கொள்ள ஆசையோடும் வாஞ்சையோடும் இருப்பவர்கள் இதிலே நிச்சயமாக ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இப்போ நாம் 4வது பார்ட்டில் என்ன பார்த்தோன்னா, பரிசுத்த ஆவியானவர் வரைக்கும் பார்த்தோம். இப்போ மிக முக்கியமாக நாம் அதில் பார்த்ததெல்லாம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து வந்தவர், பிதாவினுடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய ஆவியானவர், பிதாவினிடத்திலிருந்து வந்தவர். இயேசு கிறிஸ்து அவரை அனுப்பினார் அப்படின்னு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். இப்போ நாம் பிதாவானவரை குறித்து பார்ப்போம். எல்லா கமெண்ட்ஸுக்கும் பதில் நிச்சயம் கிடைக்கும். நாம் எல்லோரும் கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு டிஸ்கஷனில் நாம் லைவ் டிஸ்கஷனில் போகலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டது இல்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இப்போ இது பிதாவை குறித்த வெளிப்பாடு. என்னன்னா, பிதாவை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டதில்லை. இயேசு கிறிஸ்து தான் பிதா அப்படின்னு சொன்னால், இயேசுவை கண்டவர்கள் பிதாவை பார்த்துட்ட மாதிரி அர்த்தம் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் பிதாவை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீ என்னை பார்த்துட்டா போதும், நீ பிதாவை பார்த்ததற்கு சமம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடை தேவன் கொடுக்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா டைரெக்டாக பிதாவை பார்க்க முடியாது என்பது தான். இன்னும் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 46வது வசனம். தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டது இல்லை, இவரே பிதாவை கண்டவர். இதில் என்ன புரியுது? இந்த உலகத்தில் ஒரு மனிதர் கூட பிதாவை கண்டது இல்லை, இவர் ஒருவர் மாத்திரம்தான் பிதாவை கண்டவர். இதில் ஒரு துளியும், முழு வேதாகமத்தை நீங்கள் வாசித்தாலும் எல்லா இடங்களிலும் பிதாவானவர் யாருக்கும் வெளிப்படையாக தன்னை வெளிப்படுத்தினது இல்லை என்பதை, அதாவது முழுமையாக பிதாவை ஒருவரும் கண்டதில்லை. நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேங்கிறத இன்னும் சில வசனங்களை வாசிக்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். இது யோவான் எழுதின நிருப புத்தகம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டது இல்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, யாருமே இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இப்போது பழைய ஏற்பாட்டுக்கு நாம் போவோம். பழைய ஏற்பாட்டில் பிதா வந்து தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுகிற அந்த அனுபவங்கள், அந்த எல்லா இன்சிடெண்ட்டும் எப்படி நடந்தது, எவ்வளவு பெரிய ஒரு அதை டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கான ஒரு காட்சி அது. பிதா வந்து தன்னுடைய பிள்ளைகளோடு பேசும்பொழுது நடக்கிற அந்த இன்சிடெண்ட், அந்த ஒரு நிகழ்வு எப்படிப்பட்டது என்பதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன் ஒவ்வொரு வசனமாக. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து
அவர்கள் மலையில் ஏறாத படிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிற எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது. தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது உருவ எரியுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, உயிரோடே வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்தொணியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். தெளிவாக கர்த்தர் ரொம்ப ரிப்பீட்டடான இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒரு மனிதன், அது மனிதனானாலும் சரி, மிருகங்களானாலும் சரி, மலையை டச் பண்ணக்கூடாது. கர்த்தர் தரிசனமாக போகிற, அதாவது கர்த்தர் வந்து தன்னுடைய பிள்ளையாகிய மோசேயினிடத்திலே பேச போகிற பொழுது ஒரு மனிதனும் அந்த மலையை தொடவே கூடாதுங்கிறார். அப்படி தொடுகிறவர்கள் நிச்சயமாகவே சாக வேண்டும் என்ற ஒரு பனிஷ்மெண்ட்டு. அதாவது தொட்ட பிறகு அவங்க செத்துருவாங்கங்கிறது இல்லை, அதை தொடவே கூடாது அப்படிங்கிற, அதாவது அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இங்கே தேவன் எழுப்புகிறார். இப்போ மோசே அதன் பிறகு நடக்கக்கூடிய காரியங்களை 14வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன் பாருங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றான். 16வது வசனத்திலேருந்து, 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்காள சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். நான் இதை ஹைலைட் பண்ணி தான் நம்ம டிஸ்கஷனில் வாசிக்கிறேன். கர்த்தர் வருகிற அந்த நேரமானது மிக பயங்கரமாக இருந்திருக்கு. நடுக்கம், எல்லார் மத்தியிலும் நடுக்கம். அப்படி ஒரு காட்சி அவர்கள் கண்டதே கிடையாது. அந்த இடத்துல இடி முழக்கங்களும் மின்னல்களும் அதாவது ரொம்ப அடர்த்தியான மேகம். அதுக்காகத்தான் அது கார் மேகமும் பலத்த எக்கால சத்தம். தேவன் வரும்பொழுது, அதாவது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வரும்பொழுது அவருக்குரிய அந்த மகிமையும் மகத்துவமும் வானத்தில் காணப்படுகிறது. இப்போ நாமெல்லாம் இப்போ டிவியில் பல சினிமாக்களை நம்ம பார்த்துருப்போம். பழைய காலத்தில் ராஜாக்கள் மக்களை சந்திக்கும்படியாக அந்த இடங்களுக்கு வரும்பொழுது அந்த ராஜா வருகிறதற்கு முன்பாக பலத்த எக்கால சத்தத்தோடு, நல்ல ஒரு பெரிய ஒரு பாடலோ அல்லது ஒரு எக்கால சத்தத்தோடு ஒரு பெரேட் நடந்து அதன் பிறகு தான் அந்த ராஜா வருவார். இது பூமியில் இருக்கக்கூடிய சாதாரண ராஜாக்களுக்கு, மனிதர்களுக்கு. ஆனால் நித்தியமான ராஜா நம்முடைய தேவாதி தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் வரும் பொழுது என்ன ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கணுமோ அது அங்கே நடக்கிறது. மகா பலத்த எக்கால சத்தம்னு வேதம் எழுதியிருக்கிறது. இது மனிதர்களால் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது, மனிதர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு மகா பலத்த சத்தம் வருகிறது. அப்போ எல்லாருக்குமே நடுக்கம் உண்டாகுது. ஏன்னா இது போல் சத்தத்தை அவர்கள் கேட்டதில்லை. எந்த ராஜாக்கள் வரும்பொழுதும் அவர்கள் கேட்டிருப்பாங்க, அது அவர்களுக்கு சாதாரணமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நித்திய ராஜா, நம்முடைய நித்திய அப்பா அங்கே வரும்பொழுது எவ்வளோ ஒரு நடுக்கம் பாருங்களேன். 17வது வசனம், அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அல்லேலூயா. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்களேன். இதை வாசிக்கும் பொழுதே எத்தனை பேர் இதை உணர்றீங்கன்னு தெரில. தேவன் வரும்பொழுது இது என்னத்துக்காக இந்த அக்கினி, இந்த புகைக்காடு, அது சூளையின் புகையை போல ஒரு பயங்கரமான ஒரு புகை எழும்பிற்று அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா,
அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். அப்போது தேவன் வாக்கினால் மறுமொழி கொடுக்குறார். மோசே அவரை பார்க்க முடியாது. தேவன் மோசேக்கும் கூட இந்த இடத்துல வெளிப்படலை. மோசே தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறான், ஆனால் மோசே தேவனை பார்க்கவில்லை. 20வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கட்டளையை கர்த்தர் கொடுக்குறார். மோசேயின் இடத்துல தேவன் பேசுகிறதற்கு முன்பாக ஃபஸ்ட்டு காரியத்தை சொல்கிறாரு, ஒரு மனிதர் கூட இந்த எல்லையை கடந்து வந்துடக்கூடாது. நீ குறிச்சிருக்கிற எல்லையை ஒருவனும் தாண்டாதபடிக்கு நீ போய் அவங்கள உறுதியாக எச்சரின்னு சொல்கிறார். இது 2வது முறை சொல்கிறார் கர்த்தர். ஏற்கனவே தேவன் சொல்லிட்டார், ஆனால் திரும்பவும் தேவன் முகமுகமாக வாக்கினால் மோசேயின் இடத்துல பேசும்பொழுது இந்த காரியத்தை சொல்லுகிறார். 22வது வசனத்தில், கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட் இது, ஒரு நிகழ்வு. இதில் கர்த்தர் ரொம்ப எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்போது 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான். மோசே கர்த்தருடைய முதலாவது கட்டளையை கிடைச்ச உடனே முதல்ல அவர் சொல்கிறார்ல, நீ போய் எச்சரித்து ஒரு எல்லையை குறி, மிருகங்கள் கூட அதை தொடக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவன் போய் எல்லாத்தையும் செஞ்சிடறான். அவன் அதை செய்து விட்டபடினால ரொம்ப தெளிவாக கர்த்தர்கிட்ட சொல்கிறான், ஏற்கனவே நான் அந்த எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டேன்ப்பா, அவர்கள் மலையின் மேலே வர மாட்டாங்க அப்படின்னு தான் செய்து வைத்த அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி கர்த்தரிடத்தில் பேசுகிறான். ஆனால் 24வது வசனத்தில் பார்த்தீங்களா, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். பார்த்தீங்களா, முதல்ல கர்த்தர் சொன்ன காரியம், யாராயிலும் தொட்டா அவங்கள கொல்லணும், அவங்க ஒன்று கல்லெறியுண்டு சாகணும், இல்லைனாக்கா அவர்களை உருவ குத்தி சாகடிக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே சொல்லும்பொழுது 21வது வசனத்திலும் 24வது வசனத்திலும் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும். அங்கே வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக இந்த அழிவு நடக்கும்னு சொல்கிறார். யாருமே போய் கொல்ல வேண்டியதில்லை. அந்த பிரசன்னம் மனிதர்களை தகித்து விடும், மனிதர்கள் அழிந்து போவார்கள்னு சொல்றார். 24வது வசனத்திலையும் அதையே தான் சொல்றார். கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கர்த்தர் எச்சரிக்கிறார். 25வது வசனத்தில், அப்படியே மோசே இறங்கி ஜனங்களிடத்தில் போய் அதை அவர்களுக்கு சொன்னான். இப்போது என்னென்னா, இந்த சீன் நீங்கள் பார்த்தீங்களன்னா, இந்த நிகழ்வை நீங்கள் பார்த்தீங்களன்னா, தேவனை சந்தித்து தேவனோடு பேசும்படிக்கு, இத்தனைக்கும் தேவனை முகமுகமாய் அவர் பார்க்க போகிறதில்லை, அவரோடு வாக்கினால் மட்டும்தான் பேச போகிறான். தேவனுடைய சத்தத்தை மாத்திரம்தான் மோசே கேட்க போகிறார். ஆனால் அந்த சமயத்திலும் கூட தேவன் இறங்கி வந்து மோசேயின் இடத்துல பேசுகிற அந்த காட்சி எவ்வளவு நடுக்கம் நிறைந்தது, எவ்வளவு அழகான பலமான எக்கால சத்தம் அங்கே வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு மோசேயை தேவன் ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் வேறு யாரும் பக்கத்தில் வரக்கூடாது என்கிறார். வந்தா அவர்கள் யாவரும் தகிக்கப்படுவார்கள், சங்காரமாவார்கள், ஆட்டோமேட்டிக்காக அவங்க செத்து போயிடுவாங்க. 2 இன்சிடென்ட்டை நான் சொல்லிடுறேன், அதன் பிறகு இதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம், மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு
பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. தேவன் வருகிற பொழுதெல்லாம் மேகம் இல்லாமல் பிதாவாகிய தேவன் பூமிக்கு வரவே இல்லை. அதுவும் அவர் பூமியில தரையில அவர் நிற்கல, மலையின் மேலேயே நிற்கிறார். காரணம் ஏன் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். அது அவர்களுடைய கண்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத வேதம் டிஸ்கிரைப் பண்ணுது. பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அக்னியில் நீங்கள் நிறைய அக்னியை பார்த்துருப்பீங்க, அது கையை சுடும் காலை சுடும். ஆனால் இது அப்படியே மனிதரை அழித்து விடக்கூடிய அக்னி. அப்படின்னா யார் அதன் பக்கத்தில் போனாலும் உடனடியாக அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதுதான் இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுலேருந்து தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கிறேன், நம்ம கேட்போம். மலை அக்கினியாய் எரிகையில் இருளின் நடுவில் இருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்ட பொழுது கோத்திர தலைவரும் மூப்பருமாகிய நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனோடே பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறது இந்நாளிலே கண்டோம். இப்பொழுது நாங்கள் சாவானேன்? இந்த பெரிய அக்கினி எங்களை பட்சிக்குமே. நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில் சாவோம். நாங்கள் கேட்டது போல அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ? நீரே சமீபித்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதை எல்லாம் கேட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதை எல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் கேட்டு அதின்படி செய்வோம் என்றீர்கள். எவ்வளவு பெரிய வெளிப்பாடுகள் இந்த இடத்துல நமக்கு கிடைக்குது பாருங்க. பிதாவாகிய தேவன் மிக மிக, அதாவது அவர் பட்சிக்கிற அக்னி, அந்த அக்னி நடுவிலிருந்து உண்டாகிற சத்தம் அவர் சொல்றாங்க. அந்த சத்தத்தை கேட்டு இன்னமும் கூட நாங்கள் உயிரோடு இருக்கிறோமே அப்படிங்கிறாங்க. இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷனுடைய பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளில் கண்டோம்னு சொல்றாங்க. ஒரு மனுஷன் கூட தேவன் பேசினதை கேட்டு அவன் உயிரோடு இருக்க முடியாது அப்படிங்கிறத இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரிப்பீட்டடாக அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னமும் எங்களை தேவன் பேசுகிறதை கேட்கும்படி எங்களை இங்கே வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் நிச்சயமாகவே சாவோம். இது இனிமேலும் நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்போம்னா நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படின்னு 25வது வசனத்தில் சொல்கிறாங்க. 26ல் அவங்க ரொம்ப சமீபமாக அவர்கிட்ட ரொம்ப பணிவாக மோசைக்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் கேட்டது போல அக்கினி நடுவிலிருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானவர்களில் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டா? இது வரைக்கும் அப்படி இல்லைங்கிறத அவங்க கன்ஃபஸ் பண்ணுறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க. இதுவரைக்கும் தேவனுடைய சத்தத்தை அக்கினியின் நடுவிலிருந்து, அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை, அக்கினியின் நடுவிலிருந்து. இந்த உபாகமம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்ல, மலை அக்கினியாய் எரிகையில் அப்படின்னு சொல்றார். மலை முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது, அதை சுற்றிலும் மேகம் அதை தடுத்திருக்கிறதுனால ஜனங்கள் தப்பித்தார்கள். மேகம் முழுவதும் போய் அந்த மலையை சூழ்ந்திருக்கிறதுனால அவர்கள் தப்பித்தார்கள் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல. இல்லைன்னா எல்லா ஜனங்களும் பட்சிக்கப்பட்டு விடுவார்கள். 27வது வசனத்தெல்லாம் அந்த ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, நீங்கள் போங்க, நீரே போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதை எல்லாம் கேட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதை எல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இனிமேல் கேட்க போவதில்லை, எங்களுக்கு அது முடியாது, கஷ்டம், நீங்கள் போய் கேளுங்க, கேட்டுட்டு வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் அதன்படி செய்கிறோங்கிறாங்க. இந்த டிசிஷனுக்கு அவங்க வந்துடுறாங்க. அவங்களால அதை தாங்க முடியவில்லை. பிதாவை குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விசேஷம் என்னன்னா, பிதாவை ஒருவரும் பார்க்க முடியாது, பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் இவ்வளவு நேரம் பார்த்தோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய்
நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அல்லேலுயா. இதில் தெளிவாக இந்த வசனம் சொல்லிடுச்சு. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஒருவரும் அந்த வெளிச்சத்தின் பக்கத்தில் போகவே முடியாது. இங்கே நமக்கு இந்த வெளிப்பாடு வருகிறதுனால தான் பழைய ஏற்பாட்டில் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் வருகிறாரோ அவர் வரும்பொழுது தன்னை, அதான் இன்னொரு சில வசனங்களை வாசிக்கலாம், மேகத்தை புடவையாக அவர் உடுத்தியிருக்கிறார்னு. மேகத்தை கொண்டு தன்னை மறைத்து கொள்ளுகிறார். அந்த மேகம் மறைத்தும் கூட அந்த மேகம் எரிக்கப்படுகிறது. அதாவது ஒரு பெரிய கார் மேகம்னா தெரியும் இல்லைங்களா, இருட்டான மேகம். அவ்வளவு திக்கான மேகத்தை கொண்டு தேவன் தன்னை மறைத்து கொண்டாலும் அது அக்கினியும் புகை காடுமாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் மோசேயின் இடத்துல பேசுகிறதற்கே தேவன் தன்னை மேகத்தினால் அப்படி மறைத்து கொள்ளுகிற ஒரு சம்பவம் நம்ம வேதத்தில் பல இடங்களில் அது இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நான் வாசித்தேன். ஏன் தேவன் அப்படி இறங்கி வந்து பேசணும்னா, மக்களை மோசேயை நம்பலை. அவர் யாரோ இப்போ சொல்கிறாங்க, இவர் மோசே சொந்தமாக பேசி அதை சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. மோசே அவருடைய விருப்பத்துக்கு நமக்கு கட்டளை கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் பிரத்யட்சமாக மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக வாக்கினால, நான் இந்த திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறதுக்கு காரணம் என்னென்னா, தேவனை மோசேயும் முகமுகமாய் பார்க்க முடியவில்லை, பார்க்க முடியாது. ஏன்னா மோசேயும் செத்து போய்விடுவார். ஆகையினால வாக்கினால மோசேயின் இடத்துல பேசி அந்த பேசுகிற சத்தத்தை ஜனங்கள் கேட்டார்கள். ஆகையினால அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. கடைசியாக சொல்லிட்டாங்க, அப்பா நீங்களே போய் கேளுங்க, நாங்கள் கேட்க முடியாது, இனிமேல் நாங்கள் இருந்தால் அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது தேவன் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் பூமிக்கு வந்தால் எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டு விடுவார்கள். ஏனென்றால் அவர் ஒளியாக இருக்கிறார். அவர் ஒளின்னா சாதாரண ஒளி கிடையாது. இந்த சூரியனை கொண்டு போய் அவர் இடத்துல சேர்த்தாலும் கூட அது சேராது. சேரக்கூடாத ஒளி என்பதில் மனுஷர் மாத்திரமல்ல, எந்த வெளிச்சமானாலும் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அப்போது இது நான் பேசுறது தவறு இருந்தால் சொல்லுங்கள். அவ்வளவு மகிமை உள்ளவர். ஏனென்றால் அவர் தான் சூரியனை படைத்தவர். அப்போது அவர் ஒளியாக இருக்கிறார்னா அவர் படைத்த ஒளி அவருக்கு மேலே போயிட முடியுமா? முடியாது. அவ்வளவு மகிமை பொருந்தின தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதே இல்லை அப்படின்னு நமக்கு புரிந்துவிட்டது. இப்போ ஒரு இன்சிடெண்ட்டை இன்னும் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப டச்சிங் இன்சிடெண்ட், அது ரொம்ப டச்சிங். அது நான்லாம் கிட்டத்தட்ட அது எத்தனை முறை நான் வாசிக்கும் போது கூட எனக்கு அது தனிப்பட்ட விதத்தில் அமைதியாக உட்கார்ந்து வாசித்தேன்னா கண்கள்லேருந்து கண்ணீர் தான் வரும். அந்த அளவுக்கான ஒரு டச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிதா தன்னுடைய பிள்ளையாகிய மோசேயின் இடத்துல பேசின அந்த இன்சிடெண்ட், அந்த செயல், அந்த நிகழ்வு. ஸோ அதை குறித்து நாம் 6வது பாகத்தில் நம்ம வாசிப்போம். இந்த 5வது பாகம் வரைக்கும் பிதாவை குறித்த வெளிப்பாடை முழுவதுமாக நான் சொல்ல முடியவில்லை. பிதாவை குறித்த வெளிப்பாடு என்பது அவ்வளவு ஒரு விசேஷமானது. அதை நாம் 6வது பாகத்தில் நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. தேவாதி தேவனுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக ஒரே கடவுளாக அரசாண்டு நம்மை ஆளுகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. 6வது பாகத்தில் நாம் சந்திப்போம். God bless us all.